finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு மை TNPL 2024 ரிவ்யூஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 16 ரிவ்யூ தாங்க. திண்டுக்கல் டிராகன்ஸ் வர்சஸ் திருப்பூர் தமிழன்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு கோயம்புத்தூர்ல. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல திண்டுக்கல் டிராகன்ஸ் தரமா 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ மழை வந்துச்சு, அதனால வந்து பாத்தீங்கன்னா 13 ஓவர்ஸ் கேம் நடத்தினாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணி, முக்கியமான டாஸை வின் பண்ணி திண்டுக்கல் டிராகன்ஸ் போலிங் எடுத்தாங்க அண்ட் 13 ஓவர்ஸ்க்கு 108 போஸ்ட் பண்ணாங்க மக்களே திருப்பூர் தமிழன்ஸ். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ரன்ஸ் ஷார்ட் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க ஓபனர்ஸ் ராதாகிருஷ்ணனும் ரஹாஜேவும் சரி, ரெண்டு பேரும் 71 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். நான் கூட ஓகே 13 ஓவர்ஸ்ல 130 அடிவாங்க போல இருக்குன்ற மாதிரி நான் ஒரு டைம்ல நினைச்சேன். பட் ரெண்டு பேருமே பேக் டு பேக் அவுட் ஆனாங்க பாத்தீங்களா. அப்போ சடனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரன் ரேட்டும் சரி ஸ்கோரிங்கும் சரி கொஞ்சம் டிப் ஆயிடுச்சு. அங்கதான் ஒரு மிகப்பெரிய செட் பேக் ஆக்சுவலி திருப்பூர் தமிழன்ஸ்க்கு. நல்லா கம்பேக் ஆனாங்க ஆக்சுவலா இந்த பக்கம் திண்டுக்கல் டிராகன் போலர்ஸ். அண்ட் பட் இன் பிட்வீன்ல வந்தாருங்க சாத்விக் மிடில் ஆர்டர்ல. அவர் விளையாண்ட கேமியோ வாஸ் சோ இம்பார்ட்டன்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கவுண்டர் அட்டாக் பண்ணாரு. அவர் விளையாண்ட அந்த ஒரு 13 balls 28 அதோ ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு உங்களுக்கு 108 வர. ஸோ நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க. லாஸ்ட் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா they could able to get only 4 runs. புரியுதா உங்களுக்கு? ஸோ அங்கதான் வந்து கொஞ்சம் மாட்டினாங்க, விக்கெட்ஸும் விட்டாங்க, டாட் பால்ஸ் ஆயிடுச்சு. மேபி அந்த லாஸ்ட் ஓவர்ல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரன்ஸ் அடிச்சிருந்தா ஒண்ணுமே கேம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். மேபி ஒரு 130 வேணாம், இன்னும் ஒரு 12 ரன்ஸ் ஒரு 120 இருந்தாலும் பாத்தீங்கன்னா கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். பட் 108 அவங்க அடிக்கும் போதே கிளியர் கட்டா தெரிஞ்சது 15-20 ரன் ஷார்ட்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் திண்டுக்கல் டிராகன்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வின் 3 overs 29 runs 1 wicket. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்தாரு. பட் பிக் ஆஃப் த போலர் எடுத்துக்கிட்டா சுபோத் இஸ் ஆக்சுவலி உத்தர் பிரதேஷ் போலர். ஆக்சுவலி அவர் 29 years. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு மீடியம் பேஸ் போலர் தான், பயங்கரமான பேஸ் போலர்ல. அவரோட ஸ்லோ டெலிவரிஸ்லாம் நல்லா கிளிக் ஆச்சு இந்த மேட்ச்ல. அவரு செமையா போட்டு 3 wickets எடுத்தாரு. ஸோ அவருக்கு கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தாகணும். ஏன்னா அந்த பர்டிகுலர் ஸ்பெல்னாலதான் அந்த ரன் ரேட்டும் ஸ்கோரிங்கும் டிப் ஆச்சு இந்த பக்கம் திருப்பூர் தமிழன்ஸ்க்கு. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா நாட் ஐடியல் ஸ்டார்ட் ஃபார் திண்டுக்கல் டிராகன்ஸ். முக்கியமான பிளேயர் சிவம் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு, அதர் ஓபனரும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா 2 விக்கெட் விட்டாங்க. பட் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆச்சு மக்களே. பாபா இந்திரஜித்துக்கும் சரி பூபதி குமார் சான்ஸே கிடையாது. ஒரு மேட்ச் வினிங் பார்ட்னர்ஷிப்னே சொல்லலாம். பாபா இந்திரஜித் ரொம்ப கிளவரான ஒரு இன்னிங்ஸ் விளையாண்டாரு. 23 balls 32 ஒரு ஷீட் ஆங்கர் ரோல் ஒரு எண்ட்ல நின்றுட்டாரு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா விக்கெட் நல்ல பேட்டிங் விக்கெட், கண்டிப்பா அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணலாம். ஏர்லியரா விக்கெட்ஸ் விட்டதுனால ஒரு எண்ட்ல பாபா இந்திரஜித் என்ன பண்ணிட்டாரு, ஷீட் ஆங்கர் ரோல் எடுத்துக்கிட்டாரு. அந்த பக்கம் பூபதி குமார் அவர் செம்மையா விளையாண்டாருங்க. நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர், செம்ம டேலண்ட். மாதிரி கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸ் விளையாண்டாரு. கண்டிப்பா அது ஒரு மேட்ச் வினிங் இன்னிங்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பக்கம் நீங்க குவாலிட்டி ஆஃப் போலிங் எடுத்துக்கோங்க, சம போலிங். நட்ராஜன் இருக்காரு, சாய் கிஷோர் கேப்டன் அவர் இருக்காரு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா IPL ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க, இந்தியாவுக்கு விளையாடி இருக்காங்க. அப்படின்னும் போது குவாலிட்டிக்கு எந்த ஒரு குறைச்சலுமே கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் தமிழன்ஸ்ல புவனேஸ்வரன் அவர் ஒருத்தர் தான் நல்லா போட்டார். ஒரு மேடின் கூட எடுத்தாரு, ஒரு விக்கெட் எடுத்தாரு. மத்த போலர்ஸ் எல்லாருமே அடிச்சு துவச்சி எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். டிசப்பாயிண்டிங் போலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் திருப்பூர் தமிழன்ஸ்னே சொல்லலாம். முக்கியமான விக்டரி ஃபார் திண்டுக்கல் டிராகன்ஸ், அது மட்டும் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், bye.